தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். திருமண தடையை உடைக்கும் வாஸ்து, இதை பற்றி சில குறிப்புகளை நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு வீட்டில் என்ட்ரான உடனே நம்ம என்னென்னலாம் விஷயங்கள் நம்ம வீட்டில் கரெக்டாக இருக்கணும், இது எந்த அளவுக்கு நம்ம திருமண தடையை அது காலி பண்ணும், உடைக்கும், இல்லைன்னா அந்த வீட்டில் சரியில்லாத இடங்களால திருமண தடை நீடிக்குமா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தலைவாசல் தான் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த தலைவாசல் நம்ம அமைக்க வேண்டிய திசையில கரெக்டாக அமைச்சுக்கிட்டோம்னா அங்கே ஒரு 40% 50% உங்களுக்கு இந்த திருமண தடைக்குண்டான பிரச்சனைகளை அங்கேயே நம்ம சரி பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரவேற்பு அறை. இந்த வரவேற்பு அறை சரியில்லை, சோஃபா கரெக்டாக நம்ம டைரக்ஷன்ஸில் யூஸ் பண்ணலை, அந்த இடத்த கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா இங்கே திருமண தடையில் நம்மளுடைய ஆப்போசிட் பார்ட்னர் அல்லது நம்ம ஒரு பெண்ணு பார்க்க போகிறோம், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் பார்க்க போகிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன நிகழும்னா, உங்கள் வீட்டில் வரவேற்பறை சரியில்லைன்னா நம்மளுடைய பெண்ணோடைய வீட்டை இந்த பொண்ணோட வீடு சரியில்லையாப்பா, அங்கே வருமானம் சரியில்லையாப்பா, அவங்க குடும்பத்தில் சரியில்லையாப்பா, படிப்பு சரியில்லையாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பலதரப்பட்ட ஒரு கேள்விகள், அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே அந்த இடத்துல வரும். இது ஏன் நம்ம அந்த வரவேற்பு அறையும் இதையும் தொடர்பு படுத்துறோம்னா, ஜாதகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2ஆம் பாவகம்ன்றது நம்ம பேச்சு, குடும்பம், வருமானம், தனம். ஸோ இது எல்லாமே அப்படியே 7ஆம் பாவத்துக்கு ஆப்போசிட்டா மாறும். இப்போ 7ஆம் பாவத்துக்கு இது ஒரு சரியில்லாத ஒரு நிலைன்றதுனால நம்ம வீட்லயும் அதை என்ன பண்ணணும், கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல 2ஆம் பாவகம் நம்ம சரி பண்ணிடுறோம், வரவேற்பறையை சரி பண்ணிடுறோம் அப்படின்னா அடுத்தது நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட கிச்சனை தாங்க பார்க்கணும். இந்த நம்ம வீட்டோட கிச்சனுக்கும் திருமணத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்வி எனக்கு புரியுது. இந்த வீட்டோட கிச்சன்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம 6ஆம் பாவத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்லுவோம். இந்த 6ஆம் பாவத்தோட சம்பந்தப்படுத்தும் போது நம்மளுக்குடைய வயிற்று பிரச்சனைகள், உபாதைகள், இது பார்த்தீங்கன்னா இந்த கணவன் அல்லது மனைவின்னு சொல்லக்கூடிய இந்த 7ஆம் பாவகத்துக்கு பிரச்சனையை தரக்கூடிய பாவகம் எதுன்னா இந்த 6ஆம் பாவகம். இந்த 6ஆம் பாவகம் நம்ம கிச்சனை சுத்தமா வச்சிருக்கணும். கிச்சனை சுத்தமா வச்சிடலன்னா என்ன நடக்கும், அந்த இடத்துல ஒரு மாதிரி கச்ச கச்ச கச்சன்னு அழுக்கு, ஸ்மெல்லு, தேவையில்லாத வாசனைகள், அந்த இடத்துல ஒரு சமைக்கக்கூடிய உணவே பாய்சனாக மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனும் வரும். ஸோ இப்போ இந்த கிச்சன் நம்ம சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு சமயத்துல, ஒரு பட்சத்துல நம்மளுக்கு அமையக்கூட வாழ்க்கை துணையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை துணையாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்த நம்ம கண்டிப்பா சுத்தமா வச்சுக்கணும். இந்த இடம் சுத்தமா இல்லைன்னா ஒரு பிரச்சனைக்குரிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு ஜாதகத்தை தான் நம்ம தேடி போற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க ஒன்னா பாருங்க, உங்க வீட்டுல கிச்சன் சரியில்லைன்னா நீங்க கண்டிப்பா ஜோசியர்கிட்ட போனா கூட பாருங்க, உங்க ஜாதகத்தை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுங்களா, நீங்க ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வரனை பார்க்கணும். அவங்க நர்ஸா இருக்கணும், இல்ல டாக்டரா இருக்கணும், வக்கீலா இருக்கணும், போலீஸா இருக்கணும், இது மாதிரி பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இல்லைன்னா ஐடில உங்களுக்கு கோடிங், ஆன்டிவைரஸ், செக்யூரிட்டி சிஸ்டம், இது மாதிரி ஒர்க் பண்ற ஒரு மாப்பிள்ளையா பாருங்கன்னு நம்மளே நாங்களே நிறைய ஜாதகத்துக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம். இது எதோட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல 6ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய அந்த வரக்கூடிய வரன் சம்பந்தப்பட்டால், 7ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டால், இதை கண்டிப்பா உங்க வீட்லயும் அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமானா கண்டிப்பா அமைப்பு இருக்கும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க ஜோதிடரை கேட்டு பாருங்க. உங்களுக்கு 6ஆம் பாவகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்க நல்லா இல்லை, உங்களை யாராவது நீங்க நர்ஸை பாருங்க, டாக்டர் பாருங்க, வக்கீல பாருங்க, போலீஸ பாருங்க, இது மாதிரி ஒரு வரன் பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுல கண்டிப்பா கிச்சனும் சரியில்லாம தான் இருக்கும். அப்படி அதை சரி பண்ணும் போது உங்களுக்கு இதுக்குண்டான தீர்வுகள் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரி, அடுத்தது நம்ம வீட்டுல இந்த திருமண தடைகளுக்கு ஒரு வீடு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டாவே நம்ம பார்க்கணுங்க. இதுல இந்த பாவகம் தான் கிடையாது, எல்லா பாவகமும்
ஒரு ஒரு இடமும் வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆப்போசிட்ல வந்து அது வேலை செய்யும். இது வந்து ஜோதிடம் தெரிந்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாவகம் தன் எதிர்பாவத்துல வந்து அதோட பிரச்சனைகளை காட்டும் அப்படின்றது. அப்போ நம்ம வீட்லயும் வந்து அதை பொருத்தி பார்க்கணும். வீடுன்றது வந்து சும்மா ஒரு 4 செவுரு, ஒரு ரூமு அப்படிதான் வீடுன்னு நினைச்சிடாதீங்க. கல்லு, மண்ணு, செங்கல் இப்படி நினைச்சீங்கன்னா அது வந்து தவறு. இதுல வந்து வீட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச பூதங்களோட சக்திகளை வந்து நம்ம ஒவ்வொரு ரூம்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம வந்து கரெக்டான விகிதாச்சாரத்துல வந்து அதை அமைக்கும் போதுதான் அதற்குண்டான தீர்வுகள் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த டாய்லெட் பாத்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள். இந்த டாய்லெட் பாத்ரூம் அப்படின்ற இடத்துலயும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்லயும் வந்து சண்டை இருக்கும், கணவன் மனைக்குள்ள சண்டை இருக்கும், திருமண தடையும் கண்டிப்பா இருக்கும். இந்த திருமண தடை வந்து ஏன் அங்க வந்து டாய்லெட் பாத்ரூம் சரியில்லைன்னா இங்க திருமண தடையை நீக்குதுன்னா இது வந்து நமக்கு வந்து 8ஆம் பாவகமாகவும் அந்த எதிர்பாலினத்தவருக்கு வந்து 2ஆம் பாவகமாகவும் செயல்படும். இப்படி அது மாறி மாறி செயல்படும் போது அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பா டாய்லெட் பாத்ரூமை வந்து அழுக்கு இல்லாமலும் துர்நாற்றம் இல்லாமலும் வந்து பராமரிக்க வேண்டியது ரொம்ப இன்றியமையாத ஒன்று. இதே வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு பார்க்கும்போதும் இந்த பாவகங்கள்லாம் வரும். அது வந்து நம்ம செப்பரேட்டா பேசுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த வடமேற்கு மூலை, இந்த வடமேற்கு மூலை வந்து இந்த திருமண தடைக்கும் வடமேற்கு மூலையில இருக்க ரூமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கனெக்ஷன் இருக்கு. பிளஸ் வந்து ஒரு வீட்டோட கிழக்கு பகுதியில கிழக்கு திசையில எல்லாமே ஜன்னல்லாம் வந்து அடைச்சி வச்சிருக்கு, ஜன்னலே வந்து திறக்கிறது இல்லை, ஜன்னலே இல்லை, ஒரு வால் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து மூடி இருக்கு, ஷேரிங் வால், அது அங்க வந்து எங்களால ஜன்னலே வைக்க முடியாது அப்படின்னீங்கனாலும் அந்த வீட்டுல வந்து திருமண தடைகள் இருக்குமானா இருக்கும். இப்ப இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவங்களுடைய ஜாதகத்தையும் அந்த வீட்டையும் பார்த்து ரெண்டையுமே வந்து செக் பண்ணி எந்த இடத்த வந்து அவங்க யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இந்த கிழக்கு மட்டும்தான் இதுக்கு காரணமானா வடமேற்கும் வந்து இதுக்கு ஒரு பெரிய வேலையை வந்து செய்யும் இந்த திருமண தடையை வந்து விளக்குறதுல. இந்த வடமேற்கு வந்து நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம்னா நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம், நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம் இந்த திருமண தடைக்கும் இந்த வடமேற்கு மூலைக்கும். இந்த வடமேற்கு மூலையில மெயினா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ தடையாக இருக்கிறதோ வடமேற்கு மூலைய முதல் கவனிங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வடமேற்கு சம்பந்தப்பட்ட அந்த மூளை வந்து கட்டாகாம இருக்கணும். இந்த வடமேற்கு சம்பந்தப்பட்ட மூளை கட்டாகாம இருக்கணும். ரெண்டாவது, நீங்க வடமேற்கு திசையில உள்ள ரூம்ல ஒரு புதிய பாய், புதிய தலையணை, புதிய பெட்ஷீட் இதை 3ஐயும் வாங்கி 48 நாட்கள் கண்டினியூஸா அந்த ரூம்ல வந்து நீங்க வந்து படுத்து உறங்கி இது பண்ணும்போது திருமண தடைக்கு உண்டான விடிவு வந்து உங்களுக்கு அந்த வீட்லயே வந்து கிடைக்கும். நல்ல தூக்கம் வரும். நீங்க 12ஆம் பாவத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணீங்கனாலும் நல்ல தூக்கம் வரும். இப்போ இது மாதிரி விஷயங்கள்ல நம்ம வந்து கூடுதலா இன்னொன்னு என்ன சொல்றோம்னா, நீங்க திருமண தடையில வந்து மாட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு திருமணமே நடக்கல, ரொம்ப வருஷமா நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம்னா உங்க ஜாதகத்தையும் பாருங்க, இந்த வீட்டுல சொன்ன மற்ற அமைப்புகளையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை வந்து கண்டிப்பாக சரி செஞ்சு கொள்ளணும். இந்த வாஸ்து பிரச்சனைகள்லாம் நம்ம வீட்டுல சரி பண்ணிட்டு நம்ம வந்து கூடுதலாக ஒரு விஷயம் வந்து செய்யணுங்க. அருகில வந்து உங்க வீட்டுக்கு அருகாமையில எந்த கோவில்ல வந்து இந்த 2 ஹோமங்கள் நடைபெறுதோ, பெண்களுக்கு வந்து சுயம்வர கலா பார்வதி ஹோமமும் ஆண்களுக்கு வந்து கந்தர்வ ராஜ ஹோமமும் பண்ற இடத்துல கோவில்ல வந்து நீங்க போயிட்டு வழிபட்டுட்டு உங்க குலதெய்வத்தோட அருளோட நீங்க போயிட்டு வழிபடணும். அது வந்து ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தோட அருள் இல்லாம நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலும் இதுல வந்து தடங்கள் கண்டிப்பாக நீடிக்கும். அதனால வந்து நீங்க உங்க குலதெய்வத்தோட அருளோட குலதெய்வத்தை வந்து நீங்க வணங்கிட்டு நீங்க இந்த ஹோமத்துல வந்து கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும்.